சிஸ்டம் வந்து ஜேர்னலில் போஸ்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணும். ஸோ என்னென்னலாம் பண்ணணும் நம்ம ஒரு எண்ட் யூசர் வந்து ஒரு ஜேர்னல் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னென்ன செட்டிங்ஸ் எல்லாம் இங்கே பண்ணணும் அதுதான் பண்ண போகிறோம் இப்போ. ஓகேங்களா? அந்த டாக்குமெண்ட்லாம் உங்களுக்கு அமுச்சு வச்சிருக்கேன் நினைக்கிறேன், குரூப்பில் இருக்கா பாருங்க. இதெல்லாம் பண்ண போகிறோங்க. FIT கோட்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த T கோட்ஸ் எல்லாம் பண்ணணும் நம்ம. சார் ஸ்கிரீன் ஷேர் ஆகல சார். ஒரு நிமிஷம். விஷாரதா பாருங்க. ஸோ இது பண்ணணும்னா நீங்கள் இவ்வளோ இது பண்ணணும். இவ்வளோ செட்டிங்ஸ் பண்ணாதான் சிஸ்டம் வந்து அலோவ் பண்ணும். உங்களை அலோவ் பண்ணணும்னா இவ்வளோ செட்டிங்ஸ் தேவைப்படுது. ஒரு என்ட்ரி போடுறதுக்கு வந்து இவ்வளோ செட்டிங்ஸ் பண்ணணும் நம்ம. ஸோ இந்த பேசிக் செட்டிங்ஸ் தான் பண்ண போகிறோம். இந்த பேசிக் செட்டிங்ஸ் தான் இனிமேல் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த டாக்குமெண்ட் இருக்குது, இதெல்லாமே பண்ணணும். இது பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணணும், நீங்கள் இன்னொரு டாக்குமெண்ட் அமைச்சிருப்போம் பாருங்கள். இது பண்ணி முடிச்சுட்டு கரன்சி செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? கரன்சி செட்டிங்ஸ் ஒன்று இருக்குது, அதை அமைச்சிட்டேன் உங்களுக்கு. இந்த டாக்குமெண்ட்டும் பாருங்கள். இதையும் பண்ணணும். இது எல்லாமே பண்ணாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு ஜேர்னல் வந்து போஸ்ட் பண்ண முடியும். இவ்வளோ தேவைப்படும் நமக்கு. ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த டாக்குமெண்ட் ஒண்டி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. இந்த ஒரே பேஜ் மட்டும் இதுதான் பேசிக் செட்டிங்ஸ் பண்ணணும். இதை பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணணும், இந்த கரன்சி செட்டிங்ஸ் பண்ணணும் நம்ம. நான் அதுக்கெல்லாம் ஏன் பண்ணுறோன்னு சொல்லிடுறேன். ECCயில் பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது. ஓகேங்களா? இந்த கரன்சி செட்டிங்கே தேவைப்படாது. ஓகேங்களா? என்னங்க ECCனா இதுக்கு முன்னாடி வெர்ஷன். ECCனா ERP சென்ட்ரல் காம்போனன்ட். ஓகேங்களா? ஸோ இந்த கரன்சி செட்டிங்ஸ் கண்டிப்பாக பண்ணணும் நீங்கள். ஸோ இதெல்லாமே ஸ்க்ரீன்ஷாட்டாக கொடுத்துருப்பேன் நான். ஓகேங்களா? எல்லாமே இங்கே பண்ணணும். அது ஏன் பண்ணணும் இந்த கிளாஸ் பண்ணும்போது சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ECCயில் வந்து இந்த வேல்யூவேஷன் இருக்குல்ல, இந்த கரன்சி வேல்யூவேஷன் இருக்குல்ல, இப்போ வந்து வெண்டாருக்கு வந்து நம்ம USDயில் கொடுப்போம் நம்ம. ஓகேங்களா? நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும் சொல்கிறேன். ஸோ லைனாக ஒவ்வொன்றா சொல்கிறேன். நம்ம இதுக்கு ஃபஸ்ட்டு கம்பெனி இதெல்லாம் பண்ணணும். ஸோ கம்பெனினா என்ன SAPயில். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் போட்டு நான் வச்சுக்கிறேன். முகமது 6 இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து கம்பெனினா என்ன. ஓகேங்களா? கம்பெனின்னா ஸோ இது பண்ணலாம். ஸோ கம்பெனின்னு என்ன கேட்டிங்கன்னா SAP பொறுத்த வரைக்கும் இந்த இதில் பார்த்தீங்கன்னா கம்பெனின்னு என்னென்னு இதில் சொல்லியிருப்பேன். தியரியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா தியரியாக இருக்கும். இந்த டாக்குமெண்ட்டில் தியரியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து கம்பெனின்னு என்ன சொல்லிடுறேன் உங்களுக்கு. கம்பெனின்னா டிவிஎஸ் குரூப் சொல்கிறேன்ல, SRM குரூப்ஸு, டிவிஎஸ் குரூப்ஸு, டாடா குரூப்ஸு, இதை தான் என்ன சொல்லுவேன் நான். இது வந்து குரூப் ஆஃப் கம்பெனிஸ். டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ். இதை தான் நான் கம்பெனின்னு சொல்லுவேன். SAPயில் கம்பெனின்னு சொல்லுவேன். இதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கோடு கிரியேட் பண்ணுவோம். இல்லை நீங்கள் வந்து அல்ஃபா நியூமரிக்கல் 6 டிஜிட் நீங்கள் இப்படியே பண்ணிக்கலாம். 0001 பண்ணிக்கலாம். அவங்கள இல்லை 1 2 3 4 A அப்படி பண்ணிக்கலாம், AB அப்படி பண்ணிக்கலாம், இதோட பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு, இந்த டாடா குரூப்பை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த கோடை யூஸ் பண்ணுறேன். நான் இப்படியே பண்ணிக்கிறேன். டாடா குரூப்ஸ்ன்னு பண்ணிக்கிறோம். டாடா குரூப்ஸ். இல்லை கம்பெனி கோடுன்னா என்ன. கம்பெனி கோடுன்னா இந்த டாடா குரூப்ஸு கீழே இருக்கிற டாடா மோட்டார்ஸு. ஓகேங்களா? டாடா மோட்டார்ஸு, டாடா ஸ்டீல்ஸு. ஓகேங்களா? இது எல்லாமே இவங்க கம்பெனி கீழே இருக்குது. டாடா பவர். ஓகேங்களா? டாடா பவர் இங்கே வந்து TCS எல்லாமே இந்த டாடா குரூப்ஸ் கீழே தான் இருக்குது. ஓகேங்களா? இதைத்தான் கம்பெனி கோடு சொல்லுவேன். இதுக்கு வந்து இது வந்து 6 டிஜிட். இது வந்து 6 டிஜிட்டு ஆல்ஃபா நியூமரிக்கல். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 4 டிஜிட் ஆல்ஃபா நியூமரிக்கல். ஓகேங்களா? 4 டிஜிட் ஆல்ஃபா நியூமரிக்கல். நீங்கள் எதோ சூஸ் பண்ணிக்கலாம். கிளைண்ட் சொல்லுவார். கிளைண்ட் வந்து ப்ளூ பிரிண்டில் வந்து எனக்கு கம்பெனி கோடு இப்படி தான் வேணும் பாரு. ஸோ ப்ளூ பிரிண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளைண்ட்டோட ரிக்குவயர்மெண்ட் தான் பண்ணுறாங்க. அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம வந்து கிளைண்ட்டோட இதுக்கு தான் பண்ணுறோம். ஸோ இந்த கம்பெனி வந்து என்ன கேட்குறாங்க,
இந்த கம்பெனி வந்து கம்பெனி கோடு வந்து எனக்கு இந்த நேமில் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. கம்பெனி கோடு இவங்களுக்கு கம்பெனி கிடையாது, உங்களுக்கு ஒரே ஒரு கம்பெனி தான் இருக்குது. ஸோ அதனால் இப்படி கேட்பாங்க, இது எல்லாமே கேட்பாங்க. நம்ம இதுதான் பண்ண போகிறோம், இதுதான் இவங்க கிளைண்ட் என்ன கேட்குறாங்களோ அதுதான் கன்ஃபிகர் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ இது வந்து கம்பெனி கோடு. இப்போது இவங்க வந்து டாடா குரூப் வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும். எப்படி பண்ணுவாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில்? தனித்தனியாக பண்ணுவாங்களா, எப்படி பண்ணுவாங்க? கன்சாலிடேட் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ இதோட பேலன்ஸ் ஷீட்டு எல்லா கம்பெனி பேலன்ஸ் ஷீட் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் கன்சாலிடேட் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு ரூம் எடுத்துக்கிறீங்க, ஒரு ஆஃபீஸ் எடுக்கிறீங்க, ஒரு போர்டு போடுறீங்க, டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் போட்டு டேபிள் சேர் போட்டு உட்காந்துக்கிறீங்க. இங்கே எங்கன்னா ஆக்டிவிட்டி நடக்குமா? இங்கே எல்லா ஆக்டிவிட்டி எங்கே நடக்கும்? இந்த கம்பெனி கோடில் தான் நடக்கும். நம்ம எப்படி என்ட்ரி போட்டாலும் கம்பெனி கோடு கீழே தான் we will do all the transaction. எல்லா டிரான்சாக்ஷனுக்கு தான் கம்பெனிங்கிறது வந்து எனக்கு கன்சாலிடேட் பண்ணுற பர்பஸ்க்கு மட்டும்தான் வச்சுப்பேன். நான் கன்சாலிடேட் பண்ண வச்சுப்பேன். அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணும், இந்த கம்பெனி வந்து இந்த கம்பெனி இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு மேக் எனி இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன்ஸ் ஓகேங்களா. ஸோ டாடா ஸ்டீலில் வந்து டாடா மோட்டார்ஸ் அங்கே தான் வாங்குவாங்க, டாடா டயர்ஸ் இருக்கும் அங்கே வாங்குவாங்க, டாடா பவர் இருக்கும் டாடா மோட்டார்ஸ் வாங்குவாங்க, ஸ்டீலும் வாங்குவாங்க. ஸோ இந்த கம்பெனிக்குள்ள இஃப் யூ வாண்ட் டு மேக் எனி இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன்ஸ் அப்படி பண்ணும்போது எனக்கு வந்து இந்த கம்பெனிங்கிறத ஒன்று தேவை. ஸோ இதான் டிஃப்ரென்ஸுங்க, இதான் டிஃப்ரென்ஸு. இப்போ உங்கள் கிளைண்ட் வந்து டாடா குரூப் வர்றாரு. ஸோ இன்னொரு கிளைண்ட் வர்றாரு உங்களுக்கு, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரம் எம்ஆர்எஃப் ஓகேங்களா. எம்ஆர்எஃப் இவங்களுக்கு வந்து தேர் இன் டு ஒன்லி மேனுஃபேக்சரிங் டயர்ஸ், தே டோன்ட் ஹேவ் எனி அதர் பிஸ்னஸ் ஓகேங்களா. இதுதான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேஸில் வந்து இது வந்து எது கம்பெனின்னு சொல்லுவேன், எது கம்பெனி கோடுன்னு சொல்லுவேன்? எம்ஆர்எஃப் வர்றாங்க, இந்த கிளைண்ட்டுக்கு இப்படி பண்ணிட்டீங்க, இந்த கிளைண்ட் வந்து கம்பெனின்னு பண்ணிட்டீங்க, இந்த கிளைண்ட்டு கீழே 4 இது வர்றாங்க, இது எம்ஆர்எஃப் வர்றாங்க. இவங்களுக்கு வந்து தனித்தனியாக பிஸ்னஸ் எல்லாம் கிடையாது. தே ஆர் நாட் இன்டு டூயிங் எனி அதர் பிஸ்னஸ், தே ஆர் இன்டு ஒன்லி மேனுஃபேக்சரிங் டயர்ஸ். அது வேற எதுவும் கிடையாது அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கேஸில் இதை கம்பெனின்னு சொல்லுவீங்களா இல்லை கம்பெனி கோடுன்னு சொல்லுவீங்களா? இது கம்பெனி கோடு தான் சொல்லுவோம். கம்பெனிங்கிறது வந்து இட்ஸ் நாட் மேண்டேட்ரி இன் எஸ்ஏபி. உங்கள் கிளைண்ட் இப்படி வந்தால் கம்பெனி பண்ணிக்கோங்க, இந்த கிளைண்ட் இப்படி வந்தால் கம்பெனி கோடு தேவையில்லை. இந்த ப்ளூ பிரிண்ட்ல கூட கேட்க மாட்டாங்க, கம்பெனின்னு எதுவும் கேட்க மாட்டாங்க. இவங்களுக்கு ஒரே பிஸ்னஸ் தான். ஸோ இவங்களுக்கு என்ன கம்பெனி கோடு மட்டும் இருந்தால் போதும். ஸோ இந்த இதில் தான் we are going to do all the transactions. இதில் எதுவும் டிரான்சாக்ஷன் பண்ண மாட்டோம். ஸோ கம்பெனி கோடு தான் மேண்டேட்ரி, கம்பெனி வந்து இட்ஸ் நாட் அ மேண்டேட்ரி. புரியுதுங்களா? கம்பெனிக்கும் கம்பெனி கோடுக்கும் டிஃபரன்ஸ். எஸ் சார். இதில் என்ன பண்ணுவீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு வெண்டார் இருப்பார் ஓகேங்களா. வெண்டார் இருப்பார், இதே வெண்டார் தான் 4 கம்பெனிக்குமே சப்ளை பண்ணுவார் வச்சுக்கோங்க. இதே வெண்டார் தான் இஸ் கோயிங் டு சப்ளை ஃபார் ஆல் 4 கம்பெனிஸ் ஓகேங்களா. ஸோ நான் வெண்டார் எங்கே கிரியேட் பண்ணுவேன், நான் இதுதான் கிளைண்ட், இதுதான் கிளைண்ட் லெவலில் பண்ணுவேன் நான். ஸோ இந்த கிளைண்ட் லெவலில் பண்ணும்போது என்ன அவங்க கேட்டிங்கன்னா, கிளைண்ட் லெவல் இந்த ஆல் திஸ் கம்பெனிஸ் கேன் ஷேர், எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நான் எது கிளைண்ட் லெவலில் பண்ணணும் சேவ் ஆகும், எது கம்பெனி லெவல், எது கிளைண்ட் லெவல் எது சேவ் ஆகும், கம்பெனி கோட் லெவலில் எது சேவ் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு பண்ணும்போது நான் டிஃப்ரென்ஷியேட் காட்டுறேன். இல்லை எப்பெல்லாம் ரிக்வஸ்ட் வந்து சேவ் ஆப்ஷன் கேட்குதோ, ரிக்வஸ்ட் வரும் தெரியுங்களா, ஓகேன்னு கொடுப்போம், அது எல்லாமே கிளைண்ட்ல சேவ் ஆகுது நான் வச்சுக்கோங்க. சிலதெல்லாம் பண்ணீங்கன்னா கீழே தான் வரும், டேட்டா சேவ்டுன்னு வரும், வேற எதுவும் வராது. அதெல்லாம் கம்பெனி கோட் லெவலில் சேவ் ஆகுது. ஸோ 2 பக்கம் சேவ் ஆகும். ஆமாம், இது படிச்சுக்கோங்க, படித்தா புரியும் உங்களுக்கு. நான் இந்த கான்செப்ட் வச்சு படிங்க, அதில் படிங்க உங்களுக்கு புரியும். ஆமாம், அந்த பிடிஎஃப் தான். அடுத்து வந்து கிரெடிட் கண்ட்ரோல் ஏரியாவும் ஒன்று பண்ணணும். கிரெடிட் கண்ட்ரோல் ஏரியா எதுக்குன்னா, ஒரு கம்பெனி வந்து நான் இது போட்டுறேன், என்னென்ன பண்ண போகிறேன்னு போட்டுறேன். கிரெடிட் கண்ட்ரோல் ஏரியா அடுத்தது இதுதான் பண்ண போகிறோம். கிரெடிட் கண்ட்ரோல் ஏரியான்னா ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் எவ்வளோ இது கொடுக்கலாம், அதுதான் கிரெடிட் கண்ட்ரோல் ஏரியா. எவ்வளோ லிமிட் கொடுக்கலான்னு. இந்த கிரெடிட் கண்ட்ரோல் ஏரியா வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, எஸ்டி டிபார்ட்மெண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ்டு பை எஸ்டி டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா, சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டிபார்ட்மெண்ட். எங்கே வைப்பாங்கன்னா அவங்க சேல்ஸ் ஏரியாவோட இந்த அசைன் கிரெடிட் கண்ட்ரோல் ஏரியா. ஸோ நான் அப்புறம் ஏன் நம்ம இதில் வருது, அவங்க தான் யூஸ் பண்ண போகிறாங்க, நம்ம இதில் ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபினான்ஷியல் பொசிஷன் தகுந்த மாதிரி ஐ வில் லிமிட் பண்ணுவேன். இவ்வளோ கடன் கொடுக்கலாம், கிரெடிட் கொடுக்கலாம், 1 லட்சம் கொடுக்கலாம், 2 லட்சம் கொடுக்கலான்னு பேஸ்ட் ஆன் ஃபினான்ஷியல் பொசிஷன்ஸு நம்ம ஒரு இதை வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதை எப்படி ஒர்க் ஆகும், நம்ம ஃபினான்ஷியல் கண்டிஷன் பொறுத்து தான் ஒர்க் ஆகும். எஸ்டி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது புரியல கேளுங்க டக்குன்னு.
அடுத்து வந்து பிஸ்னஸ் ஃபங்க்ஷனல் ஏரியா. ஸோ ஃபங்க்ஷனல் ஏரியான்னு என்னது? பிரான்ச் கிடையாது. ஃபங்க்ஷனல் ஏரியானா டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? இது எதுக்கு பண்ணுறோம், எல்லாமே எதுக்கு பண்ணுறோன்னு கேட்டுக்கோங்க. இந்த ஃபங்க்ஷனல் ஏரியா வந்து எதுக்கு பண்ணுறோம், இதெல்லாம் டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகேங்களா? சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, சேல்ஸு, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் மார்க்கெட்டிங்கு. ஸோ இது எதுக்கு பண்ணுறோன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து உங்களை மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் சொல்லுங்கள். மேனேஜ்மெண்ட்டுக்கு மாதம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுதுன்னு தெரியணும் உங்களுக்கு. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ சேலரி கொடுத்துருக்கீங்க. சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் அதிகமாக போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு 40 பேர் இருந்தால் 25 பேர் எடுத்துரு, 25 பேர் கான்ட்ராக்ட் போட்டுரு, 15 பேர் கொண்டு வச்சுக்கோ, இல்லை வேறு டிபார்ட்மெண்ட் மாற்றி விடு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து தே வாண்ட் டு மேனேஜ்மெண்ட் வாண்ட்ஸ் டு நோ how much money they are spending for each functional area. ஸோ இதை வச்சு டிரான்சாக்ஷன் வந்து பண்ண மாட்டோம். ஆனால் நம்ம பண்ணுற டிரான்சாக்ஷன்லாம் லிங்க் ஆகிடும். அது நான் காஸ்ட் சென்டர்ஸ் எல்லாம் சொல்கிறேன், அதில் லிங்க் ஆகும். எல்லாமே லிங்க் ஆகிடும். நீங்கள் சேலரி கொடுக்குறீங்க, ஃபங்க்ஷனல் ஏரியா போய் அப்டேட் ஆகிடும். இந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்தீங்கன்னு வந்துடும். நம்ம சேலரி கொடுக்கும்போது டாக்குமெண்ட் ஸ்பிட்டிங்கில் சொல்கிறாங்க உங்களுக்கு. ஸோ இப்படி அப்டேட் ஆகும். அதுதான் ஃபங்க்ஷனல் ஏரியா. ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஏரியா. ஸோ பிஸ்னஸ் ஏரியானா என்ன? பிஸ்னஸ் ஏரியானா உங்கள் கம்பெனிக்கு வந்து எது வேணா இருக்கலாம். அது உங்களுக்கு பிஸ்னஸ் ஏரியாங்கிறது எது வேணா இருக்கலாம். உங்களுக்கு 4 கடை இருக்குது. 4 கடை இருக்குது. கடை வச்சுருந்தீங்கன்னா 4 கடை. ஸோ 4 கடையில் வந்து பிஸ்னஸ் ஏரியானா நீங்கள் ஒரு 4 ஆஃபீஸ் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, சேலரி கொடுக்குறீங்க. சேலரி கொடுக்கும்போது மேனேஜ்மெண்ட் வாண்ட்ஸ் டு நோ ஃபார் விச் பர்டிகுலர் பிஸ்னஸ் ஏரியா யூ ஆர் கோயிங் டு கிவ் தி சேலரி. ஸோ எனக்கு வந்து சென்னையில் ஒரு ஆஃபீஸ் இருக்கும், பெங்களூரில் ஒரு ஆஃபீஸ் இருக்கும், ஓகே, டெல்லியில் ஒரு ஆஃபீஸ் இருக்கும், ஸோ பாம்பேயில் ஒரு ஆஃபீஸ் இருக்கும். நீங்கள் சேலரி கொடுக்கும்போது இது வந்து நான் பிஸ்னஸ் ஏரியா வச்சுப்பேன். நம்ம என்ன கம்பெனி பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து பிஸ்னஸ் ஏரியா சென்னை. ஓகேங்களா? சென்னை. ஸோ இது வந்து பிஸ்னஸ் ஏரியா இது மாதிரி வச்சுப்பேன் நான். வென் எவர் ஐ எம் மேக்கிங் எனி டிரான்சாக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ அது வந்து இட் கேன் பி எக்ஸ்பென்ஸ். ஓகேங்களா? எக்ஸ்பென்ஸ் ரிலேட்டட் டிரான்சாக்ஷனாக இருக்கலாம், இல்லை இன்கம் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை லயபிலிட்டி ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லைன்னா வேற என்ன இருக்குது, எக்ஸ்பென்ஸ், லைபிலிட்டி, அசட் ரிலேட்டட், அசட் வாங்க போகிறேன். ஸோ வென் எவர் ஐ எம் மேக்கிங் எனி டிரான்சாக்ஷன்ஸ், ஓகே, ஐ கேன் மென்ஷன் ஃபார் விச் பிஸ்னஸ் ஏரியா ஐ எம் டூயிங் திஸ். வச்சுக்கலாம். ஸோ நாளைக்கே வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் கேட்குறாங்க, எனக்கு சென்னையில் வந்து போன மாதம் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சு, எவ்வளோ இன்கம் பண்ணுச்சுன்னா இந்த பிஸ்னஸ் ஏரியா வச்சுக்கிட்டு, ஏன்னா இன்கமும் ரெக்கார்ட் பண்ணுறோம், இப்படி போட்டுக்கோங்க. ஹெல்ப் ஆஃப் பிஸ்னஸ் ஏரியா வி வில் ரெக்கார்ட் ஆல் த இப்போ ரெக்கார்ட் நம்ம போடுறோம், அது ரெக்கார்ட் ஆல் த இன்கம்ஸு ஆஸ் வெல் அஸ் அண்ட் எக்ஸ்பென்ஸ். ஓகேங்களா? இது ரெண்டுமே போட்டால் என்ன எடுக்கலாம், நம்ம இன்கமும் போடுறீங்க, எக்ஸ்பென்ஸ் போடுறீங்கன்னா என்ன ஸ்டேட்மெண்ட் எடுக்கலாம், யூ கேன் டேக் பேலன்ஸ் ஷீட்டு. ஓகேங்களா? பேலன்ஸ் ஷீட் எடுக்கலாம், ப்ளஸ் P&L ஸ்டேட்மெண்ட் எடுக்கலாம். ஒவ்வொரு பிரான்ச்சும் அக்யூரேட்டாக சொல்லிடலாம். நீங்கள் இந்த பிரான்ச் இவ்வளோ ப்ராஃபிட்டில் போகுது, இந்த பிரான்ச்சில் லாஸில் போகுது, இந்த பிரான்ச் வந்து இவ்வளோ ப்ராஃபிட் வந்துருக்குன்னு அக்யூரேட்டாக சொல்லிடலாம். ஸோ பிஸ்னஸ் ஏரியா வச்சுக்கிட்டு இது வந்து ரியல் டைமில் எங்கேயும் யூஸ் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. அவங்களா ஹிந்து பேப்பர் இருக்காங்க, அவங்களா ஹிந்து பேப்பரும் கிளைண்ட்டு தான். அவங்களா இவங்களோட பிஸ்னஸ் ப்ளூ பிரிண்ட் பாருங்க. ஸோ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஷெல் கம்பெனி இருக்காங்க, அப்படி சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. ஷெல் கம்பெனி இருக்காங்க, ஷெல் பெட்ரோல் பங்க், அவங்க SAP தான் யூஸ் பண்ணுறாங்க. ஷெல்லு தேர் யூஸிங் SAP. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து சென்னையில் இருக்குது. ஓகேங்களா? சென்னையில் வந்து 4 அவுட்லெட் இருக்குது. ஓகேங்களா? சென்னையில் வந்து என்னென்ன இருக்குன்னா, அசோக் நகரில் இருக்குது, OMRல இருக்குது, ஓகேங்களா, ECRல இருக்குது, ஓகேங்களா, அசோக் என்ன வச்சுக்கோங்க, KK நகரில் இருக்குது, KK நகரில். ஸோ 4-5 நிறைய பங்க்ஸ் இருக்குது அவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து நீங்கள் அவங்க கேட்குறாங்க, நம்ம இந்த பங்குக்கு இன்னைக்கு வந்து எவ்வளோ சேல்ஸ் ஆச்சுன்னு கேட்குறாங்க. நீங்கள் எப்படி அக்கௌண்டிங்கில் எப்படி பார்ப்பீங்க அது? நம்ம என்ன போடுவோம் சேல்ஸ் அக்கௌண்ட்டுக்கு, இப்படி தான் போடுவோம். நம்ம எப்படி போனால் கேஷ் அக்கௌண்ட்டு டெபிட்டு இப்படி தான் என்ட்ரி போடுவோம். சேல்ஸ் அக்கௌண்ட்டுன்னு போடுவோம். எந்த ஏரியாவிலேருந்து உங்களுக்கு அந்த சேல்ஸ் ஆச்சுன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? ஆமாம், நீங்கள் என்ட்ரி நான் இது காமிக்கிறேன். ஸோ நாளைக்கு பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. பண்ண சொல்கிறேன் உங்களுக்கு. இல்லை இது சொல்லிட்டு பண்ணாலும் சரி, எப்படி ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ சொல்கிறேன். ஓகே, நீங்கள் எப்படி ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள், அதுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கிறேன்.
சில பேருக்கு வந்து இது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு டக்குன்னு என்ன பண்ணுறோம் ஏது பண்ணணும்னு தெரியாது. அதனால எல்லாமே சொல்லிடுவேன் ஃபஸ்ட்டு. எல்லாமே சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது எப்படி பண்ணணும்னு சொல்லுவேன். சில பேருக்கு என்ன பண்ணுவோம், அந்த ஆல்ரெடி அதில் இருப்பாங்க. இந்த யூசர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு. இந்த டிசிஎஸ் யூசர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க இதே தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து தெரியும் எம்எம் பேட்சுக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இவங்களுக்கு ஆல்ரெடி இருப்பாங்க. இவங்களுக்குலாம் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண சொல்ல தேவையில்லை. 3 வருஷமா தான் இருக்கிறாங்க அவங்க. அவங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிடுவேன் நான். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோம்லாம் சொல்லணும். ஓகேங்களா. ஸோ இந்த பிஸ்னஸ் ஏரியா அதுக்கு தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இந்த ஐடி தான். ஓகேங்களா. 37 இது உங்களுக்கு நாளைக்கு வாங்கி தராங்க. ஆமாம்மா, இது ஒர்க் பண்ணுங்க. இதில் இப்போதைக்கு ஒர்க் பண்ணுங்க. கம்மியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அதர் யூஸர் யாரோ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறேன். லாக்காக இருக்கும், டேட்டா லாக்காக இருக்கும். நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க. ஓகேங்களா. கம்பெனி மாற்றிடுறேன் நான். சரி, டிரான்சாக்ஷன் போடுறீங்க. ஓகேங்களா. இப்படியே போடுறீங்க வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட்டு. ஓகேங்களா. கேஷ் அக்கௌண்ட்டு. இது வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு போடுறீங்க. ஓகேங்களா. போடும்போது டெபிட்டு கிரெடிட்டு இப்படி தான் நார்மலாக போடுவோம் நம்ம. சேல்ஸ் ஆச்சுன்னா ஒரு 1500 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகிருக்கு. சேல்ஸ் ஆகிருக்கு. இங்கே வந்து நீங்கள் சொல்லிடலாம் இந்த பர்டிகுலர் சேல்ஸ் வந்து எங்கே இருந்து வந்துச்சுன்னு சொல்லிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இது பிஸ்னஸ் ஏரியா. ஸோ எந்த பிஸ்னஸ் ஏரியாவுக்கு வந்துச்சு, நான் பிஸ்னஸ் ஏரியா என்ன வச்சுருக்கிறேன் இங்கே வந்து ஸோ பிஸ்னஸ் ஏரியா என்ன வச்சுருக்கிறேன் இங்கே ஓஎம்ஆர் பங்க் எல்லாம் இருக்குல்ல, நான் இப்படி போட்டுப்பேன். இந்த பங்க் எங்கே இருக்குது. ஸோ இது எப்படி வச்சுருப்பேன் நான், ஷெல். ஓகேங்களா. ஷெல்லு அண்ணா நகர். ஓகேங்களா. ஷெல்லு ஓஎம்ஆர். ஓகேங்களா. ஷெல்லு இசிஆர். ஓகேங்களா. இசிஆர் வச்சுப்பேன். நான் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவேன், இப்போ வந்து ஓஎம்ஆர் ஷெல்லு ஓஎம்ஆர்லேருந்து இந்த டிரான்சாக்ஷன் நடந்துச்சு அப்படின்னு. ஸோ இதெல்லாம் பங்க் பேர் சொல்லிடுவேன். நிசான் இந்த கம்பெனிலேருந்து இந்த பிரான்ச்சிலேருந்து இந்த சேல்ஸ் நடந்திருக்கு. ஸோ இந்த நிசான் ஷோரூம் பெங்களூர் பிரான்ச்லேருந்து இந்த சேல்ஸ் நடந்திருக்கு. அசோக் நகர் ஷோரூம்லேருந்து இந்த பிரான்ச்சு, இந்த அண்ணா நகர் ஷோரூம்லேருந்து இந்த இது நடந்திருக்கு. ஸோ மேனேஜ்மெண்ட் கேட்டாங்கன்னா இந்த பிஸ்னஸ் ஏரியா போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லிடலாம் நீங்கள். ஸோ யூ கேன் பிஸ்னஸ் ஏரியா வச்சு என்ன பண்ணலாம் நீங்கள், யூ கேன் ரெக்கார்ட் ஆல் த இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ். ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த பிஸ்னஸ் ஏரியா யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து கன்சாலிடேஷன் பிஸ்னஸ் ஏரியா. எதுக்கு நம்ம ஆல்ரெடி பிஸ்னஸ் ஏரியா இருக்குது, எதுக்கு கன்சாலிடேட் பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சென்னையில் இருக்குது. இதே ஷெல் பங்க் வந்து மதுரையில் இருக்குது வச்சுக்கோங்க. மதுரையில் வந்து அவங்களுக்கு ஒரு 5 பிரான்ச் இருக்குது. 5 இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க மேனேஜ்மெண்ட், என்ன கேட்குறாங்க, சென்னையிலேருந்து மொத்தமாக எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. சென்னை ஃபுல் எப்படி பண்ணுவீங்க, இதுக்கு இந்த பங்கு கேட்டால் இதை பார்த்து சொல்லிடுவீங்க, இது கேட்டால் இதை பார்த்து சொல்லிடுவீங்க, இந்த பங்கு கேட்டால் இதை பார்த்து சொல்லிடுவீங்க. ஸோ மொத்தமாக கேட்குறாங்க, எனக்கு சென்னையிலேயே மொத்தம் எவ்வளோ ஆச்சுன்னு கேட்குறாங்க. அப்போ எப்படி பண்ணுவீங்க, ஒவ்வொரு பிஸ்னஸ் ஏரியா பார்த்து மேனுவலாக ஆட் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணுவேன், இதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணிவிட்டு இதில் போட்டுருவேன். நான் ஷெல்லு சென்னைன்னு போட்டுருவேன். ஸோ என்ன பண்ணுவீங்க, இங்கே 14,500 நடந்திருக்கு, இங்கே ஒரு 5,000, இங்கே 6,500, ஒரு 8,000 நடந்திருக்குன்னா இதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி இதுக்குள்ளே போட்டுருவோம் நான். ஸோ இங்கே என்ன சேஞ்ச் பண்ணாலும் இங்கே சேஞ்ச் ஆகிடும், ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து 7,500 பண்ணுறாங்க வச்சுக்கோங்க, இதெல்லாம் அப்டேட் ஆகிடும். இப்போ மேனேஜ்மெண்ட் கேட்டாங்கன்னா இதை பார்த்து சொன்னால் போதும், இதை பார்த்து சொல்லுவேன். இப்போ எப்படி கேட்பாங்கன்னா மதுரை எவ்வளோ ஆச்சு, சென்னை எவ்வளோ ஆச்சு, தே வாண்ட் டு கம்பேர் பண்ணி எதில் ஜாஸ்தி ஆச்சுன்னா மதுரைக்கு வச்சுருப்பேன். ஸோ ஷெல்லு மதுரை 1. ஓகேங்களா. ஷெல்லு சும்மா வச்சுக்கிறேன். ஸோ மதுரை 2. ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே ரெக்கார்ட் பண்ணுவேன் நான். எப்போல்லாம் என்ட்ரி போடுறேன்னா எந்த பிஸ்னஸ் ஏரியாவுக்கு பண்ணுறேன்னு போட்டுருவேன்.
இப்படி வச்சுப்பேன். ஷெல்லு எம்டின்னு வச்சுப்பேன். எம்டின்னு வச்சு இது எல்லாத்தையும் தூக்கி இதில் கன்சாலிடேட் பண்ணி விட்டுருவேன். மதுரை தனியாக கேட்டாங்கன்னா அதை பார்த்து சொல்லிடுவேன். ஸோ இதை தனியாக கேட்டாங்கன்னா இதை பார்த்து சொல்லிடுவேன். ஸோ மொத்தமாக கேட்குறாங்கன்னு எப்படி சொல்லுவீங்க? எனக்கு சேல்ஸ் பார்த்தா தெரிஞ்சிடும். ஏன்னா அவ்வளோதான் இருக்கும். எல்லாத்தையும் சேல்ஸ் தான் இருக்கும். மொத்தமாக சொல்லிடுவேன் சேல்ஸ் ஜிஎல் பார்த்தீங்கன்னா. ஸோ இதுதான் கன்சாலிடேஷன் பிஸ்னஸ் பர்பஸ்ங்க. இதுதான் இந்த பர்பஸ்க்காக தான் பண்ணுறோம். எக்ஸ்பென்ஸ்க்குன்னா அது எடுங்க. பிஎன்எல்னா எடுக்க முடியுமா உங்களால்? பேலன்ஸ் ஷீட் எடுக்க முடியுமா? எங்கே போய் எடுப்பீங்க கேட்டிங்கன்னா இந்த டீ கோடில் போய் எடுப்போம். பிஸ்னஸ் ஏரியாலாம் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் டீ கோடு. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வெர்ஷன். இங்கே போயிட்டு என்ன பண்ணலாம், இந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் ஏரியாவுக்கு மட்டும் என்ன பண்ணலாம், நான் சும்மா கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, நான் எதுவும் போடலை. அதான் சரி கம்பெனிக்குள்ள நான் போடும்போது போட்டுக்கலாம். இந்த பிஸ்னஸ் ஏரியாவுக்கு மட்டும் கொடுத்துக்கலாம். எல்லா பிஸ்னஸ் ஏரியாவுக்கும் கொடுக்கணும்னா இங்கே பார்த்து நீங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வெர்ஷனாக எடுக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக எடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ எப்படின்னு எடுக்கலாம். ஸோ இது தவிர இன்னொரு வேலையும் பண்ணோம். அது இன்னொரு டாப்பிக்கில் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ சொன்னால் புரியாது. இன்னொரு டாபிக் வரும்போது வச்சுக்கோங்க. பிஸ்னஸ் ஏரியா வச்சு நான் பேமெண்ட் பண்ணலாம் டோட்டலாக. இது எதுக்கு வேணும் பிஸ்னஸ் ஏரியா இருக்கலாங்க. இப்போது ரியல் எஸ்டேட் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இந்த சைட்லலாம் ஒரு சைட் ஒர்க் போயிட்டு இருக்கு. இந்த சைட் ஒர்க்கெல்லாம் போயிட்டு இருக்குங்க. ஓகேங்களா, ஸோ எப்போ ரா மெட்டீரியல் வாங்கினாலும் என்ன பண்ணுவோம், நம்ம ஒரே வெண்டர் தான் சப்ளை பண்ணியிருப்பாரு. எனக்கு ஓஎம்ஆர் பிரான்ச் முடிகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ நான் என்ன பண்ணலாம், இந்த வெண்டர் இந்த பிஸ்னஸ் ஏரியாவுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு மட்டும் நான் கிளியர் பண்ணலாம். இதுக்கும் சப்ளை பண்ணியிருப்பாரு. இதுக்கு வந்து ஒரு 50,000 ரூபா சப்ளை பண்ணியிருப்பாரு. இதுக்கு 25,000 ரூபா பண்ணியிருப்பாரு. இதுக்கு வந்து 65,000 பண்ணியிருப்பாரு. இந்த ஒரே வெண்டர் தான். ஓகேங்களா, ஒரு 50,000 ஒரு 35,000 பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா, இந்த இது சைட்டு முடிகிற மாதிரி இருக்கும் எனக்கு. ஸோ நான் என்ன பண்ணுவேன், இந்த சைட்டுக்கு உண்டான பில்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுவேன் நான். அப்போ என்ன பண்ணுவேன், வெண்டாருக்கு வந்து எவ்வளோ பேமெண்ட் கொடுக்கணும், இவ்வளோ பேமெண்ட் கொடுக்கணும். ஸோ நான் இது வந்து என்ன பண்ணுவேன், இந்த வெண்டாருக்கு வந்து பிஸ்னஸ் ஏரியா வச்சுட்டு பேமெண்ட் பண்ணுவேன் நான். ஸோ அது எங்கே பண்ணுவீங்க கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே ஒன்று பண்ணி கேட்டிங்கன்னா இங்கே இருக்குது. 2 வருஷம் கொடுத்துருவாங்க. இது ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் இருக்கும். ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் எடுப்போம். அது இப்போ பார்க்க மாட்டோம், அப்புறம் பார்ப்போம். ஐடென்டிஃபிகேஷன் வந்து அடிஷனலாக பிரிண்ட் அவுட் என்னங்க டீ கோட் போட்டேன். சும்மா பண்ணி காமிக்கிறேன். பிஸ்னஸ் ஏரியா வச்சு என்னென்ன பண்ணலாம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு தான். நான் எப்படி கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கம்பெனி புக் டஸ் நாட் எக்ஸிஸ்டா, ஏன் கம்பெனி கோட் இருக்குது, இப்போ தான் போட்டோம். ஏன்னா கம்பெனி கோடு இல்லைங்குது இது. சரி விடுங்க, இங்கே பண்ணுவோம் நம்ம. ஓகேங்களா, செக் பண்ணிக்கிறேன். இப்போதான் பண்ணிட்டோம். ஸோ புக்கு கம்பெனி கோடு இருக்கு, ஏன் எடுத்துக்க மாட்டேங்குது இங்கே. கம்பெனி கோட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் டேபிள் சொல்லி விடுங்க, பார்த்துக்கலாம். ஏன் பண்ணுறது, சரி ஏதோ இருக்குங்க ஸ்டேட்டஸ். சரி பண்ணும்போது பண்ணி காமிக்கிறேன். பிஸ்னஸ் ஏரியா வச்சு பண்ணலாம் நீங்கள். ஓகேங்களா, சரிங்க, வேறு என்ன கம்பெனி காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே வந்து என்ன பண்ணலாம், சரிங்க ஓகேங்களா, இது பண்ணும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு, கன்ஃபிகரேஷன் பண்ணுவதுக்கும். ஸோ இதாங்க. ஓகேங்களா, இதுதான் கன்சால்டேஷன் பிஸ்னஸ் ஏரியாவோட இது. ஸோ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஏரியானா என்ன கேட்டிங்கன்னா, இது வந்து நம்ம வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். ஓகேங்களா, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கு இது வந்து என்ன சொல்லுவாங்க, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் 2 இருக்குது. ஸோ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் நம்ம இந்த என்ட்ரிஸ் டே டு டே ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இவங்களுக்கு என்ன வேலை, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன வேலை, ஓகேங்களா, தே வாண்ட் டு மேனேஜ் த ஃபினான்ஸ் இந்த கம்பெனி. ஓகேங்களா, ஆல்ரெடி கம்பெனிக்கு நிறைய இது வந்திருக்கும், நிறைய ப்ராஃபிட் வந்திருக்கும். நம்மளே பணத்தை சும்மா வச்சுருந்தா அப்படியே வச்சிருப்போமா கரன்சியாக வீட்டுக்குள்ளே, அட்லீஸ்ட் ஒரு டெபாசிட் பண்ணுவோம், ஒரு இன்வெஸ்ட் பண்ணுவோம், அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் வர்ற மாதிரி. ஸோ இவங்க இதுதான் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஏரியான்னா இவங்க வந்து இவங்க தான். ஓகேங்களா, இவங்களுக்கு நம்ம பண்ணுற டிரான்சாக்ஷன்லாம் தெரியணும். அப்போ தான் இவங்களால என்ன பண்ண முடியும், ஃபினான்ஷியல் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டு. இங்கே எம்பிஏ படித்தவங்க வருவாங்க. இது வந்து ட்ரெஷரி அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ இருக்கிற எக்ஸ்ட்ரா பணத்தை கொண்டு போய் என்ன பண்ண போகிறாங்க, தே ஆர் கோயிங் டு இன்வெஸ்ட். ஓகேங்களா, அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ப்ராப்பராக பிளான் பண்ணணும் அவங்க.
எப்படி பிளான் பண்ண முடியும்? நமக்கு அக்கவுண்டிங்கில் என்னென்ன ஃபண்ட்ஸ் டிரான்சாக்ஷன் இருக்குல்ல, அதெல்லாம் தெரிஞ்சாதான் தே கேன் பிளான் பண்ண முடியும். இது கிரெடிட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, இது வந்து போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டு, ஷேர்ஸ் எல்லாம் போடுவாங்க போர்ட்ஃபோலியோன்னா. ஸோ ரிஸ்க்கு தான். ஓகேங்களா? எப்படியும் ரிஸ்க்கு தான். பேங்க்ல போட்டீங்கன்னா மினிமம் ரிஸ்க்கு, ஷேரில் போட்டிங்கன்னா மேக்ஸிமம் ரிஸ்க்கு. ஸோ இந்த பீப்புளுக்கு வந்து நம்ம பண்ணுற டிரான்சாக்ஷன்லாம் தெரியணும். நம்ம பண்ணுற டிரான்சாக்ஷன் அதெல்லாம் தெரியணும். அவங்களுக்கு எப்படி தெரியும் கேட்டிங்கன்னா, நம்ம ஜிஎல் கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், பர்டிகுலர் எஸ்பெஷலி இந்த கேஷுங்கிற ஜிஎல் இருக்குல்ல, இந்த கேஷுங்கிற ஜிஎல்ல வந்து இந்த டிக் பண்ணி விடுவோம். நம்ம இந்த ஃபீல்டை வந்து டிக் பண்ணி விடுவோம். ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிக் பண்ணி விட்டாதான் இங்கே என்ன நடக்குதுன்னு இவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம இங்கே என்ன நடக்குது வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, தே வில் பிளான் பண்ணுவாங்க. ஒரு கேஷ் பட்ஜெட் நான் காமிக்கிறாங்க. ஆல்ட் என்னங்க, கண்ட்ரோல் ஆல்ட் கண்ட்ரோல் என்ன எதுங்க, கண்ட்ரோல் என்ன கொடுத்தா வந்துடுங்க, கண்ட்ரோல் என்ன எதுங்க, இதில் போயிட்டு சேஞ்சுன்னு கொடுங்க வந்துடும். இங்கே போயிட்டு சேஞ்சுன்னு கொடுத்தா வரும். சேஞ்சுன்னா பார்க்கலாம் என்னென்ன சேஞ்ச் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து டிக் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் இதை டிக் பண்ணணும். எனிதிங் கேஷ் ஓகேங்களா, அது போடுறது ரெண்டுமே பண்ணணும். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டு உட்காருங்க சார். இல்லைங்களா, வர சொன்னாங்களா? சரிங்க, அப்படியே ஸ்ட்ரக் ஆகுது எனக்கு. சரிங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ ஃபங்க்ஷனல் மேனேஜ்மெண்ட் ஏரியா. ஸோ உங்களுக்கு எதனா தெரியலன்னா இங்கே வந்து பாருங்கள், எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க இங்கே. ஸோ டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் எதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டு, பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் கேஷ் பட்ஜெட் அண்ட் மேனேஜிங் ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இங்கே டிக் பண்ணால் தான் பேங்க் ஓப்பன் பண்ணும்போது டிக் பண்ணணும் இங்கே. ஸோ வேறு என்ன கம்பெனி இருக்க பார்க்குறாங்க. ஸோ எப்போ பேங்க்கு கேஷ் பண்ணாலும் என்ன பண்ணணும், ஜிஎல்ல அசெட் பேங்க் அக்கௌண்ட் இருக்குல்ல, பேங்க் அக்கௌண்ட் எப்போ பண்ணாலும் என்ன பண்ணணும், இந்த மார்க் வந்து டிக் பண்ணணும். இங்கே கேஷ் ஃப்ளோ தெரியணும் அவங்களுக்கு. ஓகேங்களா, இது ரெண்டுத்துக்கு தான் பண்ணுவோம், வேறு எதுக்கும் பண்ண மாட்டோம். ஸோ இதுக்கு மட்டும்தான் ரெலவெண்ட் டு கேஷ் ஃப்ளோ கொடுப்போம். இங்கே கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தான் அங்கே என்ன என்ன சார் பார்க்கணுமா, வர சொன்னார் இன்னைக்கு. சார் வந்து இப்போ வரமாட்டாருங்க. அவர் இப்போ சன்னுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. இப்போ வரமாட்டாரு. அன்னைக்கு மேடம் இது கொடுத்தாங்க, நாங்கள் எடுங்க. ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. உங்களுக்கு எம்எம் தான் வேணுமா? அவங்க எம்எம் இல்லை அன்னைக்கு ஏதோ கொடுத்தாங்க. நாங்கள் சரிங்க, சரி சரி இருங்க, நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கோம் உங்களுக்கு. சரி ஃபோன் பண்ணிட்டேன் சார், சொல்லிடுறேன். இப்போ வரமாட்டாங்க. நான் ஆக்சஸ் வேணால் சொல்கிறேன் உங்களுக்கு, நான் சொல்கிறேன், வாங்கி கொடுத்துட்டு. ஸோ அடுத்து வந்து செக்மெண்ட்டுங்க. அடுத்து செக்மெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயின்லி ஃபார் ஒன்லி ரிப்போர்ட்டிங் பர்பஸுக்கு. செக்மெண்ட் ஃபார் ரிப்போர்ட்டிங் தான். இப்போ நம்ம வந்து நார்மல் ரிப்போர்ட்டிங் என்னென்ன இருப்பாங்க, நார்மலாக ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் கொடுக்கணும் என்னென்ன இருப்போம், நார்மல் ரிப்போர்ட்டிங்கில் இது வரும். கவர்மெண்ட் என்னென்ன கொடுக்கணும், பேலன்ஸ் ஷீட் கொடுக்கணும். பேலன்ஸ் ஷீட்டு, பிஎன்எல், ட்ரையல் பேலன்ஸு, இன்கம் ஸ்டேட்மெண்ட், இதெல்லாம் கொடுப்போம். நார்மல் ரிப்போர்ட்டிங் இதெல்லாம் வரும். இந்தியா பொறுத்த வரைக்கும் இது கொடுத்தா போதும், இதுதான் கேட்குறாங்க. பட் யூரோப் கண்ட்ரீஸ், யூஎஸ் அந்த ரீஜன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, எனக்கு செக்மெண்ட் வைஸ் ரிப்போர்ட் பண்ணுங்கிறாங்க. செக்மெண்ட் வைஸ் யூ ஹேவ் டு ரிப்போர்ட். ஸோ செக்மெண்ட் வைஸ் பேலன்ஸ் ஷீட்டில் என்ன பண்ணுவோம், எனக்கு மொத்தமாக இவ்வளோ ப்ராஃபிட் வந்துச்சுன்னு காமிப்பேன். டோட்டல் நெட் ப்ராஃபிட் வந்து இவ்வளோ வந்துச்சுன்னு காமிப்பேன். எனக்கு வந்து 1 லட்சம் சப்போஸ். ஸோ ஐ ஹேட் நெட் ப்ராஃபிட் ஒரு 10 லட்ச ரூபா வந்துருச்சு அப்படின்னா 10 லட்ச ரூபாய் நான் ப்ராஃபிட் வந்துச்சுன்னு காமிப்பேன். என்னங்க சொல்கிறேன், நம்ம எதில் காமிப்போம், நம்ம இதுக்கு தான் டேக்ஸ் கட்டுவோம். நான் போய் இதுதான் டேக்ஸ் கட்டுவேன். உட்காருங்க, நின்று இருந்தால் ஒன்றும், நான் இப்போ கிளாஸ் எடுத்து நின்று தான் இருக்கணும்.
மேம் கால் பண்ணால் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க சொல்கிறாங்க, பையனை உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. இப்போ ஃபோன் எடுக்க மாட்டாங்க. இப்போ தெரிலங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. எனக்கு உங்களுக்கு என்ன ஆக்சஸ் வேணும்னா வாங்கி தரேன், அது வந்து சொல்கிறேன். சரிங்க. செக்மெண்ட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு வந்து இப்போ ஹுண்டாய் கம்பெனி இருக்கு வச்சுக்கோங்க. ஸோ ஹுண்டாய் கம்பெனி வந்து இது செக்மெண்ட் எது வேணா இருக்கலாங்க. எனக்கு வந்து ஆட்டோமொபைல்னா எனக்கு வந்து ஹட்ச்பேக் கார்ஸ் ஒரு செக்மெண்ட் வச்சிருப்பேன். ஓகேங்களா, செடன் டைப் ஒரு கார் வச்சிருப்பேன். ப்ளஸ் எஸ்யூவி கார் செக்மெண்ட் வச்சிருப்பேன். ஸோ நான் பார்மாவில் இருக்கேன் அப்படின்னா நான் மெடிசன் மேனுஃபேக்சர் பண்ணுறது ஒரு செக்மெண்ட்டு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஸோ மெடிசன் மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு செக்மெண்ட் இருப்பேன். அப்புறம் ஹெல்த் கேர் ப்ராடக்ட் பண்ணுவேன். ஓகேங்களா, ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணுவேன் நான். ஸோ இவங்க என்ன கேட்குறாங்க தெரியுங்களா, இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும், சிமெண்ட்டும் பண்ணுவாங்க, ஸ்டீலும் பண்ணுவாங்க. ஒரே கம்பெனி ஒரு செக்மெண்ட்டில் ஸ்டீல் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு கம்பெனியில் சிமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ என்ன கவர்மெண்ட் என்ன கேட்குறாங்க, உனக்கு லாபம் வந்துச்சு சொன்னால் ஓகே. எனக்கு மெடிசன்லேருந்து எவ்வளோ லாபம் வந்தது, மெடிசன்லேருந்து ஒரு அந்த இதில் ஓகேங்களா வந்துச்சுக்கோங்க, 65 இது வந்துச்சு, 10 லட்சத்தில் இவ்வளோ வந்துருச்சு. ஓகேங்களா, 2 லேக் வந்துச்சு. ஸோ இதுலேருந்து மிச்சம் 35 வந்துருச்சு. ஸோ எனக்கு இதான் லாபம் வந்துருச்சுன்னு தனித்தனியாக பிரித்து கேட்குறாங்க. வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு பேர் வந்து என்ன பண்ணுவோம், அட்வான்ஸ் ரிப்போர்ட்டிங் சொல்லுவோம். அட்வான்ஸ் ரிப்போர்ட்டிங் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகியிருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே செக்மெண்ட் ரிப்போர்ட் கொடுக்கணும். ஆமாம், ஏன்னா இவன் ஷேரை வந்து ஃபாரின்காரன் வாங்கியிருப்பான், அவனுக்கு தெரியணும்ல. ஸோ செபியில் லிஸ்டாக இருக்கிற கம்பெனி இந்தியா பொறுத்த வரைக்கும் மற்ற கம்பெனிக்கு வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தே ஆர் ட்ரைங் டு மேக் இட் அஸ் அ மேண்டேட்ரி. ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எல்லாமே செக்மெண்ட் வைஸ் ரிப்போர்ட் ஒன்று. ஸோ ஹுண்டாய்காரன் ரிப்போர்ட் பண்ணும்போது ப்ராஃபிட் வந்து தெரியாது, இப்படி காமிக்க கூடாது. அவன் எனக்கு இந்த செக்மெண்ட்லேருந்து எவ்வளோ வந்துச்சு, இந்த செக்மெண்ட் வந்து எனக்கு 25 lakhs வந்துச்சு, இவ்வளோ வந்துச்சு, இந்த செக்மெண்ட்லேருந்து 45,000 வந்துச்சு, இந்த செக்மெண்ட் ப்ராஃபிட் வந்து எனக்கு 65 வந்துச்சு, இப்படி காமிக்க சொல்கிறான். இதுதான் செக்மெண்ட் வைஸ் ரிப்போர்ட். இதெல்லாமே எந்த ஒரு டாபிக் இருக்குது கடைசியில் பார்ப்போம். வந்து டாக்குமெண்ட் ஸ்பிளிட்டிங்னு ஒரு டாபிக் இருக்குது. இது பண்ணாதான் இதெல்லாம் எடுக்க முடியும். டாக்குமெண்ட் ஸ்பிளிட்டிங் ஒரு டாபிக் இருக்குது. இந்த டாப்பிக்கில் தான் நம்ம பார்ப்போம். இது கடைசியில் தான் பார்ப்போம். இது வந்து ஓகே, இதுதான் செக்மெண்ட் ரிப்போர்ட்டிங். சரிங்க, இதெல்லாம் பண்ண ப்ராஃபிட் சென்டர் வந்து நான் இந்த இதில் டாக்குமெண்ட் ஸ்பிளிட்டிங்கில் டாப்பிக்கில் ஃபுல்லாக பார்ப்போம். ப்ராஃபிட் சென்டர்ஸு, ஹைரார்கி எல்லாம் ப்ராஃபிட் சென்டர் பற்றி ஃபுல்லாக அது அந்த டாப்பிக்கில் பார்ப்போம். சரிங்க, இப்போ எடுத்த வரைக்கும் என்ன டவுட் இருக்குங்களா சிவா? எடுத்த வரைக்கும் புரியலையா, என்ன கேளுங்க. எது புரியலங்க? இப்போ எல்லாத்துக்கும் தெரியும்ல கம்பெனி என்ன, கண்ட்ரோல் ஏரியா எதுக்கு பண்ணுறோம், எடிட் கம்பெனி கோடு என்ன, பிஸ்னஸ் ஏரியா எதுக்கு, ஃபங்க்ஷனல் ஏரியா எதுக்கு, கன்சாலிடேட் எதுக்கு பண்ணுறோம், ஃபண்ட்ஸ் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஏரியா, செக்மெண்ட் எதுக்கு பண்ணுறோம், இந்த ஐடியா இருக்கணும். அதுக்கப்புறம் இது பண்ணிவிட்டு அசைன் பண்ணிப்பேன் நான் போய். ஸோ டவுட் இருக்காங்க, இதை தான் பண்ண போகிறோம். இது புரியுறது ஒரு பக்கம், இதை போய் எப்படி பண்ண போகிறோம் அது ரெண்டாவது. அப்படியா, SM04 போங்க. நீங்கள் பாருங்க, SM04 போறீங்கன்னா லாக்குன்னு காமிக்கும். அப்போ என்ன பண்ணுங்க, நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது லாக்குன்னு காமிச்சா என்ன பண்ணுங்க, அந்த யார் லாக் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் உங்களுக்கு. ஆமாம், அதை காட்டணும். இங்கே வந்து என்ன பண்ணணும், அவரை தூக்கி விடணும். இந்த யூசர் இருக்காரா, போயிட்டு தூக்கி விடாதீங்க, லாக் ஆஃப் யூசர்னு லாக் ஆஃப் பண்ணிடுங்க இந்த யூசரை, மொத்தமாக வெளில போயிடுவார். அப்போ டேபிள் ஃப்ரீ ஆயிடும் உங்களுக்கு. அடிக்கடி பண்ணாதீங்க, அவர் காசு கொடுத்தா வாங்கியிருப்பாரு. நம்ம 3 பேர் இருக்கிறதுனால பண்ணுறோம். 3 பேர் டைமிங் இருக்கிறதுனால பண்ணுறோம். ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க, இல்லைன்னா தூக்கி விட்டுருங்க. ஸோ வச்சுட்டு டீ சாப்பிட போயிருப்பார் அவர் அப்படின்னா அப்படியே லாக் ஆகிடும். அது மாதிரி இந்த தூக்கி விடுங்க. சரிங்க, இதை வந்து நாளைக்கு வந்து அதை கொஞ்சம் பொறுமையாக போக சொல்லியிருக்காங்க. அதான் பொறுமையாக போக சொல்லியிருக்காங்க. அதான் சரிங்க. இப்போ எடுத்த வரைக்கும் என்ன டவுட் இருந்தால் கேளுங்க. எடுத்த வரைக்கும் தான் நாளைக்கு பண்ண போகிறோம். நாளைக்கு கிளாஸில் தான் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ கம்பெனி கோடு எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த நோட்ஸில் ஃபுல்லாக கொடுத்துருப்பேன். இந்த இதில் வந்து ஆமாம், இதில் கொடுத்துருப்பேன். ஆர்கனைசேஷனில் ஃபுல்லாக கொடுத்துருப்பேன். இது வந்து தியரியாக இருக்கும். இது டீ கோர்ஸ் தியரியாக இருக்கும். இது ரெண்டும் படிச்சுக்கோங்க. இது படிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கரன்சி செட்டிங்ஸ் பண்ணணும். கரன்சி செட்டிங்ஸ் பண்ணால் தான் அதுக்கப்புறம் ஜிஎல் கிரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் போஸ்டிங் பண்ணணும். இது எல்லாமே பண்ணால் தான் அலோவ் பண்ணணும் சிஸ்டம். இதில் எதனா ஒரு ஸ்டெப்பு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட ஒரு டிரான்சாக்ஷன் போடுறதுக்கு அலோவ் பண்ணாது. ஏன்னா அதுக்கு செட்டிங்ஸ் இல்லை. கரெக்டாக மிஷின் பார்ட்ஸ் இருந்தாலும் ஓடும் மிஷின்.
நீ 2 பாட்டு மறந்துட்டேன்னா ஓடாது. ஆமா, அது வந்து எண்ட் யூசருங்க. உங்களுக்கு எதுவும் தெரியாது. இது வந்து நம்ம ரெடி பண்ணி குடுக்குறோம் இப்போ. நம்ம பண்ணி குடுத்துருவோம். எண்ட் யூசர் வந்து ஒரு ஜிஎல் எடுப்பாங்க, போஸ்ட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அவங்க எப்படி ஜிஎல் பண்ணாங்க, என்னென்ன செட்டிங்ஸ் இருக்கு உள்ள தெரியாது அவங்களுக்கு. ஸோ அந்த செட்டிங்ஸ் தான் பண்றோம் இப்போ. எல்லாமே கிளையண்ட்டோட ரிக்வயர்மெண்ட். ஓகேங்களா? கிளையண்ட்டோட ரிக்வயர்மெண்ட் எல்லாமே. ஸோ கம்பெனி கோட் கேட்டிருக்காரா? பிசினஸ் ஏரியா இவ்வளோ கேட்டிருக்காரு அவரு. பிசினஸ் ஏரியா இவ்வளோ பிசினஸ் ஏரியா வேணும். என்னங்க? ஆமா, செக்மெண்ட் about 30 செக்மெண்ட் நீங்க பாருங்க. As explained by KBL, the company is required to disclose the segments. செக்மெண்ட் ரிப்போர்ட்டிங் பண்ணி ஆகணும். ஏன்னா ஃபாரின்ல வச்சிருக்கிறாங்க. செக்மெண்ட் ரிப்போர்ட்டிங் பண்ணி ஆகணும் அவங்க. ஸோ ஆன் ப்ராடக்ட் குரூப் 8 செக்மெண்ட் வச்சிருக்கிறாங்க. 8 செக்மெண்ட் வச்சிருக்கிறாங்க. அண்ட் ஜியோகிராஃபிக் லொகேஷன், தட் இஸ் about 30 segments. India and all other countries. R3 will provide segmented data based on product groups. Defined as a product groups, medicine, healthcare products, அதான் product groups. இப்போ காமிச்சிடலாம் உங்களுக்கு. இங்க பார்த்தீங்கன்னா மெடிசன்ல இருப்பாங்க, இதுலயும் இருப்பாங்க. ஸோ மெடிசன் பண்ணுவாங்க, ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸும் பண்ணுவாங்க. அவங்க இது ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் இருப்பாங்க அவங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்குமே காமிக்கணும். ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு வந்து எவ்வளோ வச்சிருக்கிறாங்க? 30 வச்சிருக்கிறாங்க அக்ராஸ் த குளோப் அண்ட் ஆல் அதர் கண்ட்ரிஸ். R3 செக்மெண்ட் பேஸ்டு பிஸ்னஸ் ஏரியாஸ் ஒரு கிராஃபிக்கல் இதெல்லாமே படிப்போம். நம்ம டாக்குமெண்ட் ஸ்பிளிட்டிங்கில் ப்ராஃபிட் சென்டர்ஸ் எல்லாம் படிப்போம். ஸோ வேற என்ன கேட்டேன், சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கேட்பாங்க. அதெல்லாம் பார்க்கலாம் என்னென்ன. எதுங்க? சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இந்த நேமில் கேட்டிருப்பாங்க. அக்கௌண்ட் குரூப் வந்து இப்படி கேட்டிருப்பாங்க. கண்ட்ரோலிங் ஏரியா இந்த பேரில் கேட்பாங்க. இதெல்லாம் பண்ண போகிறோம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து அக்கௌண்ட் குரூப் இப்படி கேட்டிருப்பாங்க. இந்த கிளைண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி கேட்டிருப்பாரு. இந்த அக்கௌண்ட் குரூப்பிங் இவங்க எப்படி கேட்டிருக்காங்க மட்டும் ஹிந்து. இவங்க அக்கௌண்ட் குரூப்பிங் தனித்தனியாக கேட்டிருப்பாங்க. அசட்லேயே பிரிச்சுட்டாங்க. ஃபிக்ஸட் அசட்டு, கரண்ட் அசட்டு, லைபிலிட்டியில் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து லோன் ஃபண்ட்ஸு, கரண்ட் லைபிலிட்டிஸு, இன்கம்லேயே 3 அதர் இன்கம், அட்வைசனோட இன்கம், சர்க்குலேஷனோட இன்கம். அது மாதிரி எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா அதர் எக்ஸ்பென்ஸு, அதுக்கப்புறம் நியூஸ் கேதரிங் எக்ஸ்பென்ஸு, டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்ஸு. ஸோ தனித்தனியாக தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு. இதெல்லாம் கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட். என்னங்க? இதெல்லாம் அக்கௌண்ட் குரூப்பில் போடுவோம். ஸோ இது கீழே தான் ஜிஎல் கிரியேட் பண்ணுவோம். நீங்கள் சர்க்குலேஷன் ரிலேட்டடாக என்ன இன்கம் வந்துச்சுன்னா அந்த ஜிஎல் வந்து இந்த நம்பர் தான் கிரியேட் பண்ணணும். இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பருக்குள்ளே கிரியேட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு கிளைண்ட், இந்த கிளைண்ட் பார்த்தீங்கன்னா 4 தான் கேட்டிருக்காரு. ஸோ இதெல்லாமே கிளைண்ட் டிபெண்ட்ஸ். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி கேட்பாங்க. இவருக்கு என்ன பிஸ்னஸ் ஏரியானா கேட்டிருக்காங்க. நான் சொல்கிறேன், அது இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ பிஸ்னஸ் ஏரியா 18 கேட்டிருக்காங்க. நிஜமாங்க இந்த குழு இதெல்லாம் ஷேர் பண்ணக்கூடாது. அக்ரிமெண்ட் பைரேஸ் அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு இது கிளைண்ட்டோட டேட்டா ஷேர் பண்ணக்கூடாது. ஸோ பிஸ்னஸ் ஏரியா என்ன கேட்டால் ஃபங்க்ஷனல் ஏரியா. இது எல்லாமே ஃபங்க்ஷனல் ஏரியா. ஸோ இது பார்த்துக்கோங்க, ஃபங்க்ஷனல் ஏரியா தான் இருக்கும். பிஸ்னஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. அவங்க பிஸ்னஸ் ஏரியா என்ன கேட்டிருக்காங்க? பிஸ்னஸ் ஏரியா சென்டர் எஃப்ஐ ஒரு விச் பிஸ்னஸ் ஏரியா. இவங்க பர்டிகுலராக கேஎஸ்எல்க்கு வந்து டிஃபரன்ஷன் ஆஃப் இவங்க வந்து பர்டிகுலர் கேட்கல. இவங்க வந்து பர்டிகுலர் ஏன்னா மேனுஃபேக்சர் இருக்காங்க. இவங்க மேனுஃபேக்சர் இருக்கிறதுனால பிஸ்னஸ் ஏரியா ஃபுல்லாக கேட்பானுங்க. இவங்களுக்கு பிஸ்னஸ் ஏரியா வச்சுப்பாங்க. எப்படின்னா மதுரையில் ஒரு இண்டோ ஆஃபீஸ் இருக்கும், கோயம்புத்தூரில் இண்டோ ஆஃபீஸ் இருக்கும். அந்த ஆஃபீஸ் கூட செலவாச்சு அது ஒரு பிஸ்னஸ் ஏரியா வச்சுருப்பாங்க. இப்போ டெல்லியிலையும் இருக்கும் ஆஃபீஸ். உங்களுக்கு எல்லாத்தையுமே பிஸ்னஸ் ஏரியா ரீஜன் வைஸ் இருக்கும். என்னங்க? ஆமாம், ஒரு பிரான்ச்சஸ் மாதிரி. அந்த பிரான்ச்சு கூட செலவாச்சு. இந்த பிரான்ச் ஹுண்டாய் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஷோரூம்ஸ் எல்லாமே அவங்க கிடையாது. சில பெட்ரோல் பங்க்ஸ் எல்லாம் அவங்கள இந்தியன் ஆயில் அவங்க பங்காக இருக்கும். ஷெல்லு பார்த்தீங்கன்னா அவங்க பங்கு தான். ஸோ யாரும் இது கிடையாது அவங்களுக்கு. சரிங்க, மிச்சம் நாளைக்கு பார்க்கலாம். அவங்கள அது கொஞ்சம் ஸ்லோவாக போக சொல்லியிருக்காங்க. ஏன்னா எனக்கு ஒரு லேப்டாப் வாங்கிக்கோங்க, ஆன்லைனில் எடுக்கிறேன் நான். எனக்கு டெய்லியும் 5 மணிக்கு போனால் டிராஃபிக்கே இருக்காது. 6:30 மணிக்கு போகணும்னு வச்சுக்கோங்க. நான் போகிறக்கே இப்போ கிளம்புறேன் வச்சுக்கோங்க, வந்துடும். நீங்கள் சாட்டர்டே வந்துடுங்க. இங்கே ஒரு மேடம் இருப்பாங்க, அவங்களும் ப்ராக்டிஸ் பண்ண வருவாங்க. ஸோ 2 பேரும் கம்பைன் பண்ணி கூட பண்ணலாம் நீங்கள். ஓகேங்களா? சண்டே அன்றைக்கி 3 மணிக்கு வருவாங்க. நீங்கள் காலையில் கூட வந்து மத்தியானத்துக்கு மேலே சாப்பிட்டு வந்துடுங்க. சாரி, சாட்டர்டேங்க. பர்மிஷன் போட்டுவாங்க ஒரு நாள். ஸோ இப்போ 3 மணிக்கு பர்மிஷன் போட்டுவாங்க. சரி, நீங்கள் வேணும்னா பண்ணிக்கோங்க, இல்லைன்னா லேப்டாப் கொண்டு வந்துங்க. நான் உங்களுக்கு எப்படி இதெல்லாம் முடிச்சிடுறேன். முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், உங்கள் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுங்கள்.
நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன் அப்படி பண்ணணும். அப்படியே நான் சொல்ல ஈஸி. இது எல்லாமே 10 நிமிஷத்துல பண்ணிடலாம். ஒரு என்ட்ரியை நான் 10 நிமிஷத்துல போட்டு முடிச்சிடுவேன். அவ்வளோதான். டீ கோட் தெரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் டைம் எடுக்கும். இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் லேட் ஆகும். சண்டே ஆன்லைன் தாங்க, ஒரு நாள் தாங்க எனக்கு லீவு. சரிங்க, க்ளோஸ் பண்ணிக்கிறேங்க சிவா. ஓகே சார். ஓகே சரி.